இனிய விழா. இந்த விழா ஒரு மாபெரும் மனிதருக்கு பாராட்டு விழா. நான் இதை பாராட்டு விழாவாக கருதவில்லை, அவரிடத்திலே ஆசி பெறுகின்ற விழாவாக நான் இதை கருதுகிறேன். இதுதான் சால சிறந்ததாகவும் பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இந்த வயதில் வாழும் கடவுளாக தெரிந்து கொண்டிருக்கும் பத்மஸ்ரீ விருது பெற்று நம்மோடு மக்களாக அமர்ந்து சில கருத்துக்களை நம்மிடத்திலே கூறி தமிழகத்தினுடைய பெருமைகளை காமராஜர் எப்படியெல்லாம் செய்தார் என்பதை வரலாற்றை நம்மிடத்திலே கூறிக்கொண்டு மிக அமைதியாகவும் அற்புதமாகவும் அமர்ந்து கொண்டிருக்கும் ஐயா அவர்களுக்கு கோடான கோடி நன்றிகளை நான் பெற்றிருக்கிறேன். அவர் காமராஜருக்கு பணிவிடை செய்து நான் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றேன் என்றெல்லாம் கூறினார்கள். நான் பேசியது தவறாக இருந்தால் ஐயா மன்னிக்க வேண்டும். ஒரு கருத்தை இந்த மேடையிலே சொல்ல நான் விரும்புகிறேன். ஐயா அவர்கள் அண்ணா நகர் தொகுதியிலே கலைஞரை எதிர்த்து போட்டியிடுகிறார். கலைஞரும் எதிர்த்து போட்டியிடும் போது சோமா ராமச்சந்திரன் அந்த கழகத்துடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பகுதி செயலாளராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். அப்போது பொது தேர்தலே மாறி மாறி வாக்குகள் வித்தியாசம் வந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் கலைஞர் வெற்றி பெற்றதாக தேர்தல் ஆணையம் அறிவிக்கிறது. அப்போது எம்ஜிஆர் முதலமைச்சராக தேர்ந்தெடுத்து அதிமுக அமைச்சரவை இடம்பெற்று தமிழகத்தில் ஆட்சி அமைக்கிறது. அப்பொழுது இப்படி ஒரு மாபெரும் மனிதர் தோல்வி விட்டாரோ தோல்வி இல்லையோ அது தெரிந்த அரசியல்வாதிகளுக்கு தெரியும். இருந்தாலும் எம்ஜிஆர் பெருந்தன்மையோடு அதை ஏற்றுக்கொண்டு இவரை மந்திரி சபையில் இடம்பெற வேண்டும் என்ற உன்னத நோக்கோடு மேலவை அமைத்து மத்திய அரசாங்கத்தினுடைய அனுமதி பெற்று மேலவை அமைத்து மேலவையின் தலைவராக மாப்போசி அவர்களை நியமித்து அதில் உறுப்பினராக்கி சுகாதாரத்துறை அமைச்சராக நியமித்து பெருமை சேர்த்தவர் எம்ஜிஆர் அவர்கள். அந்த சுகாதாரத்துறை அமைச்சரை பொறுப்பேற்று தமிழகத்துடைய சுகாதாரம் எப்படி இருக்கும் என்று வழிகாட்டியாக தெரிந்தவர் தான் ஐயா அவர்கள். நான் மாப்போசியை சந்தித்திருக்கிறேன், ஐயாவை சந்தித்திருக்கிறேன். அப்போது நான் திராவிட கழகத்தினுடைய இளைஞரின் செயலாளராக பணியாற்றி கொண்டிருந்த காலம். அவர் கூறியது போல் அப்போது நான் கட்சியை பார்க்கவில்லை, அவருடைய செயல்பாட்டை சந்தித்து நாங்கள் இளைஞரெல்லாம் ஒன்று கூடி அவர்களுக்கு தலைமை செயலகத்திலே எங்கள் கிராமத்திலே காஞ்சிபுரத்தில் மருத்துவமனை திறந்ததற்காக நன்றி சென்றிருக்கிறேன். இந்த ஞாபகம் பசுமையானதாக என்னுடைய மனதில் இன்றும் இருக்கிறது. ஆகையால் இப்படி ஒரு மாபெரும் மனிதருக்கு பாராட்டு நடத்துவதில்லை, நன்றியுடன் பெற்றிருக்கிறேன். அவர் வாழ்கின்ற காலத்தில் நாம் வாழ்வதுதான் மிக சால சிறந்ததாக இருக்கும். அவர் வாழ்கின்ற மனிதர்களை இன்னும் வாழும் அவர் சித்தர் வடிவெடுத்து வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற நம்ம வேர்ல்ட் பிரின்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்.